வாழ்க வளமுடன். நவராத்திரியினுடைய முதல் நாள் அனைவருக்கும் நவராத்திரி தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நவராத்திரியை பொறுத்த வரைக்கும் 9 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுது. அதுலேயும் முதல் 3 நாட்கள் துர்க்கைக்கும், அடுத்த 3 நாட்கள் லக்ஷ்மிக்கும், அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதிக்கும் நம்ம அந்த பூஜைகளை செய்கிறோம். இன்னைக்கு துர்காவுக்கு நம்ம செய்யக்கூடிய பூஜையின் முதல் நாள். அதை சிறப்பாக எல்லாரும் அனுஷ்டிக்க போகிறோம். வாங்க. நவராத்திரிக்கு முதல் நாள் அமாவாசை தான். எப்பவுமே அமாவாசை தான் இருக்கும். ஆனா இது மகாலயபட்சம் அப்படின்றதுனால ரொம்பவே சிறப்பான நாள் இல்லையா? அதனால குலதெய்வம் கோயில்ல போய் முதல்ல வேண்டிட்டு வந்துட்டோம். இந்த 9 நாட்களும் நல்லபடியா அம்பிகை என் வீட்டுல கொலுவிருந்து எல்லா விதமான சகல சௌபாகியங்களையும் வர்றவங்களுக்கும் சரி, இந்த வீட்டுல வாழ்றவங்களுக்கும் சரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வத்தை நல்லபடியா பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாச்சு. நவராத்திரி அன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்திலே கணபதி ஹோமம் வீட்டுல பண்ணியிருந்தோம். பூஜையில வைக்கக்கூடிய கலசத்துக்கான அலங்காரம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்பவே அழகா இருந்தது அந்த அலங்காரம் பாக்குறதுக்கு. அதற்கு அடுத்தபடியா அந்த யாகம் செய்யக்கூடிய அந்த குண்டம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே ரொம்ப அற்புதமா நேர்த்தியா பண்ணிட்டு இருந்தாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப சுபிக்ஷமா இருந்தது. அதனாலதான் அதை வீடியோவா எடுத்து வச்சேன். நல்லபடியா பிரம்ம முகூர்த்தத்துல நானும் என் கணவரும் அமர்ந்து இந்த கணபதி ஹோமத்தை சிறப்பா அனுஷ்டிச்சாச்சு. ஒவ்வொரு வருஷமும் சபரிமலைக்கு போறப்பதான் கணபதி ஹோமம் பண்ணுவோம். இது 11வது வருட நவராத்திரி. அதாவது முதல் 10 வருடத்தை நல்லபடியா கடந்தாச்சு. இது 11வது வருஷம் அப்படின்றதுனால கணபதி ஹோமத்தோட தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இந்த பூஜையை அனுஷ்டிச்சோம். நல்ல நேரத்திலேயே கணபதி ஹோமம் சிறப்பா நிறைவு பெற்றது. நவராத்திரியின் முதல் நாளான இன்னைக்கு நம்ம அணியக்கூடிய வஸ்திரம் வெள்ளை நிறம். இன்றைக்கான மலர் மல்லிகை. சைலம் என்றால் மலை, புத்திரி என்றால் மகள். சைல புத்திரி என்றால் மலைகளின் மகள். மலைகளின் மகள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பார்வதி தேவியை தான் இன்னைக்கு நம்ம சைலபுத்திரி அப்படின்ற பெயர்லயும், நம்மளுடைய தென்னாட்டுல உமா மகேஸ்வரி அப்படின்ற பெயர்லயும் வணங்க போறோம். எல்லாரும் நவராத்திரி பூஜைக்கு வாங்க. வரலட்சுமி பூஜை, நவராத்திரி பூஜை, இந்த மாதிரி எந்த ஒரு மங்களகரமான பூஜையாக இருந்தாலும் நாங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து, அதாவது பக்கத்து வீட்டுல இருக்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து இந்த மாதிரி மருதாணி அரைச்சு வச்சுக்குவோம். பொதுவா மருதாணி வச்சுட்டு நம்ம அந்த பூஜையை அனுஷ்டிக்கிறப்ப ரொம்பவே சுபிக்ஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் இந்த மருதாணி வைக்கிறதுக்கு நாங்க மிஸ் பண்றதே கிடையாது. இருந்தாலும் மாசத்துல ஒரு தடவை கண்டிப்பா மருதாணி வச்சிருவோம். அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. மருதாணி கையோட பூஜை செய்யறது இன்னுமே சிறப்பா இருக்கும். அதுவும் அந்த கண்ணாடி வளையலோட மருதாணி கையை பார்க்கறதுக்கு அவ்வளவு ஒரு தெய்வ கடாட்சமா இருக்கும்னு சொல்லுவாங்க. பூஜைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. வந்த உடனே முதல் வேலையா குத்து விளக்கினுடைய அந்த அடிப்பகுதியில மலர்களை வச்சு அலங்காரம் பண்றது வழக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்துல அலங்காரம் பண்ணுவாங்க. அந்த அலங்காரத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நல்ல நேரத்துல விளக்கை ஏற்றி வழிபாடும் தொடங்கியாச்சு. இன்னைக்கு நம்ம துர்காவுக்காக மலர்களால நம்ம இன்னைக்கு அர்ச்சனை பண்ண போறோம். 108 போற்றி சொல்லி நம்ம இன்னைக்கான வழிபாடை செய்ய போறோம். எப்பவுமே முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான நம்ம வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா குலதெய்வத்துக்குரிய ஸ்லோகத்தையோ அல்லது அவங்கள மனசார நினைச்சிட்டு நம்ம பூஜை பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த நவராத்திரியை துவங்க போறோம். அந்த வகையில நம்ம விநாயகரையும் கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா நம்மளுடைய குலதெய்வத்தையும் வணங்கியாச்சு. இப்ப நம்ம துர்கா தேவிக்கு மலர்களால 108 போற்றி சொல்லி அர்ச்சனை பண்ண போறோம். ஓம் அருள் நிறை அன்னையே போற்றி, ஓம் அருளை பொழிபவளே போற்றி, அருள் சுரப்பவளே போற்றி, ஓம் இணையில்லா நாயகியே போற்றி, ஓம் ஏழுலகும் வென்றவளே போற்றி, ஓம் ஏழ்மை அகற்றுபவளே போற்றி போற்றி, ஓம் குமரனை பெற்றவளே போற்றி, ஓம் குருநகை கொண்டவளே போற்றி. நவராத்திரியினுடைய முதல் நாள் பூஜை சர்வ மங்களகரமாக நிறைவு பெற்றது. இந்த வீடியோவை இவ்வளவு நேரமா பொறுமையா பார்த்தவங்க எல்லாருக்கும் எனது மன நிறைவான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.